ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நூல் இல்லாமல் பைப்பிங் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பைப்பிங் தைக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ண முடியும். நம்ம நூல் வச்சு பைப்பிங் தைக்கும்போது நம்மளுக்கு நூல் அளவுக்கே பைப்பிங் கிடைக்கும், கரெக்டான ஒரே அளவுக்கு மொத்தமாக கிடைக்கும். நம்ம நூல் வைக்காமல் பைப்பிங் தைக்கும்போது நமக்கு பைப்பிங்கை சின்னதாகவும் வச்சு தைக்கலாம், பெருசாகவும் வச்சு தைக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் தையல்கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு துணியை ரெண்டாக மடிக்கணும். இந்த துணியில் நான் அக்கிள் மட்டும்தான் வெட்டியிருக்கேன், நெக் வெட்டலை. கழுத்தகலம் 2.5 இன்ச்சு குறிக்கணும். அடுத்து உயரம் 7 இன்ச்சு குறித்து கட்டம் போடணும். இது வந்து நம்ம நெக் வெட்டதுக்காக. இதில் நான் 1/2 இன்ச்சு குறித்து வளைச்சி கோடு போடுவேன். கழுத்து உங்களுக்கு சுருக்கி வேணும்னா நீங்கள் 1 இன்ச்சு குறித்து கூட வளைச்சி கோடு போடலாம். அடுத்து இந்த வளைவை நம்ம வெட்டணும். அடுத்து பைப்பிங் தைக்க 1.5 இன்ச்சு அகலத்தில் கிராஸ் துணி எடுக்கணும். இது நம்ம சின்ன சின்ன கிராஸ் துணியாக வச்சுருந்தோன்னா அதை சேர்த்து நம்ம தைக்கணும். நம்ம ஒரே நீளமாக கூட கிராஸ் துணி எடுக்கலாம். பொதுவாக எல்லாராலையும் ப்ளவுஸ் தைக்கும்போது சின்ன துணி தான் கிராஸ் துணியாக கிடைக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் துணியை ஜாயின் பண்ணி தைக்கணும். அடுத்து தைக்கும்போது 2 பக்கமும் சரித்து வெட்டி விடணும். அப்போ தான் நம்ம நிமிக்கும் போது ஒழுங்காக வரும். இந்த துணியில் கட்டையும் நெட்டையுமா இருந்துச்சுன்னா நம்ம நேராக கட் பண்ணி விடணும். இப்போ பார்த்தோன்னா இந்த துணி நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதில் ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைக்கணும்.
இது எதுக்கு நம்ம இப்போ மடித்து தைக்கோன்னா, இதில் நம்ம பைப்பிங் தைக்கும்போது பின்பக்கம் மடித்து தைக்கும்போது நூல் பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைக்கும். அடுத்து பைப்பிங் தைக்க வேண்டிய துணியை எடுக்கணும். இதில் 1.5 இன்ச்சுக்கு ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைச்ச துணியை எடுத்து இதில் வச்சு தைக்கணும். தைக்கும்போது கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு தையல் இருக்கிறது மாதிரி தைக்கணும். அடுத்து வளைவான பக்கத்தில் தையலில் படாமல் நம்ம வெட்டி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு பின்பக்கம் திருப்பும்போது சுருக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம வளைவான பக்கத்தில் வெட்டாமல் திருப்பினோன்னா நமக்கு சுருக்கு வரும், ஒழுங்காக வளைவு வராது. அடுத்து இதை பின்பக்கம் திருப்பி பைப்பிங் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு தைக்கணும். இந்த பிளாக் கலர் துணிக்கும் பைப்பிங்க்கும் சென்டரில் நம்ம தைக்கணும். இப்படி தைச்சாதான் நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக வரும். பிளாக் கலர் துணியில் நம்ம தையல் விழாமல் பார்த்துக்கணும். இந்த துணியை பின்பக்கம் அடித்து தைக்கும்போது பைப்பிங் ஒரே அளவுக்கு இருக்கிறது மாதிரி பார்த்து தைக்கணும். வளைவான பக்கம் வரும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதே அளவுக்கு கரெக்டாக வச்சு தைக்கணும். நம்ம ஒழுங்காக தைக்கலைன்னா பைப்பிங் ஒரு பக்கம் பெருசாகவும் இன்னொரு பக்கம் சின்னதாகவும் வரும். வளைவான பக்கத்தில் பைப்பிங் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.